மரண தண்டனை வேண்டாம் சொல்லப்படுற நாடுகள் இருக்கு. இந்த நாட்டில் மரண தண்டனை அனுபவிக்கப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அரிதினும் அரிதான வழக்குகள் தான் மரண தண்டனை கொடுக்குது. ஆனா ஒரு திருட்டு ஒரு பொய் பள்ளியை சொல்லி ஜெய்பீம் படத்துல வர்றது போல கொன்னுட்டேன். ஐயா ஸ்டாலின் வந்து ஜெய்பீம் படம் பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல, மனசு கணக்குதுன்னு. ஆனா அவர் ஆட்சியில காவல்துறை செய்யக்கூடிய இந்த கொடூரங்களை அவர் மென்மே கடந்து போறாரு. அதான் உண்மை. விசா காலத்துல காவல்துறை துன்புறுத்துறாங்க, வாயிலே மிதிச்சாங்க. விசா காலத்துல மட்டும் தான் காவல்துறை துன்புறுத்துதா? உங்க ஆட்சி காலத்துல காவல்துறை வந்து அப்ப இருக்கிற புனிதத்தனமா இருக்குதா? 9 பவுன் நகையை திருட்டான் ஒரு புகார். ஏண்டா 9 பவுன் நகையை திருடான்னு ஒரு புகாருக்கு வந்து அவனை கொல்லணும்னா 3 ஆண்டுகளுக்கு 30,000 கோடியை சபரீசனும் முதலியும் சேர்ந்து கொள்ளையடிச்சதா உங்க அமைச்சர் பீடியா சொல்றாரா? 30,000 கோடியை குறைச்ச என்ன பண்றது? அன்பான சொந்தங்களே, இந்த அநீதிக்காக அக்கிரமத்துக்காக வாய் போன்னுதான். நம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை நம் வாழ்வு மாற போறதில்லை. இந்த அநீதிக்காக கலங்காத துணிவோடு களத்து நிற்போம். அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தது யாரா இருந்தாலும் அதுக்காக போராடுவோம், நீதியை பெறுவோம்.